உலகெங்கிலும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் யார் ஒருவர் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு, நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே கனடியன் கால்வாய் ஓரத்தில் மிளகு பிள்ளையார் உள்ளார். இவர் மீது மிளகை அரைத்து பூசி வழிபட்டால் மழை கொட்டு என்று கொட்டுமா. அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடப்புக்கு வரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 17/11/2024 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் கார்த்திகை 2வது நாள், சுப முகூர்த்த தினம். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி புறப்பாடு. இருக்கன்குடி காஞ்சிபுரம் சமயபுரம் தலங்களிலே அம்மன் வழிபாடு நன்று. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, பிறகு 3:15 4:15 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. திதி துவிதியை நள்ளிரவு 12:04 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரோகிணி, இரவு 8:33 வரை. யோகம் அமிர்த சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பதிவிலே, இது உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டை பெற்றது, புகழ் பெற்றது. நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் அன்னாபிஷேகம் பற்றிய சில சிறப்பு தகவல்கள். இன்று ஐப்பசி பௌர்ணமி, அன்னாபிஷேக சிறப்பு பதிவு. தினமும் அன்னாபிஷேகம் நடக்கும் நஞ்சன்கூடு நஞ்சுண்டேஸ்வரர் சிவன் கோயில், கர்நாடக மாநிலம் மைசூருக்கு அருகிலே நஞ்சன்கூட்டில் அமைந்துள்ள நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். சிவபெருமான் ஆழகால விஷயத்தை குடித்தது கதை அல்ல, நிஜம் என்பதை உணர்த்தும் சாட்சியாக இந்த கோயில் அமைந்துள்ளது. பல சிறப்புகளை கொண்ட இந்த கோயில் பற்றிய சிவபுராணத்தில் குறிப்பிடப்பட்டது. தென்னிந்தியாவிலே அமைந்துள்ள புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. தட்சிண காசி எனும் காசிக்கு இணையான தலமான இக்கோவிலிலே போற்றப்படுகிறது. ஆண்டு முழுவதும் பல லட்சக்கணக்கான மக்களை ஈர்க்கும் தலமாக நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் நோய் தீர்க்கும் தலமாகவும் அமைந்துள்ளதால் கர்நாடக மக்களிடம் இந்த கோயில் மிகவும் பிரபலம். பெருமாள் அலங்கார பிரியர் என்றால் சிவன் அபிஷேக பிரியர். சிவபெருமானுக்கு பொதுவாக 11 பொருட்களால் அலங்காரம் செய்வார்கள். ஆனால் இந்த அபிஷேகங்கள் எல்லாவற்றையும் விட ஐப்பசி மாத பௌர்ணமி நாளிலே சிவனுக்கு அன்னத்தால் நடத்தப்படும் அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இது சகல விதமான பாவங்களை போக்கக்கூடியது என்றும், அன்றைய தினம் ஒவ்வொரு சோற்றின் பருக்கையிலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக சொல்லப்படுவதால் அன்னாபிஷேக தரிசனம் கண்டால் ஒரே சமயத்தில் கோடான கோடி லிங்கங்களை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பார்கள். அதுபோல சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் அன்னத்தை பிரசாதமாக பெறுபவர்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்பார்கள்.
இத்தகைய அன்னாபிஷேகம் காண்பதற்காகவே சிவன் கோயிலில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கூடுவது உண்டு. தினமும் அன்னாபிஷேகம் நடக்கும் கோவில். ஒரே ஒரு சிவன் கோயில் மட்டும் வருடத்தில் அனைத்து நாட்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது. ஏறக்குறைய பழனி முருகன் கோவில் நவப்பாஷான சிலையைப் போல இந்த லிங்கமும் பலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. வியக்க வைக்கும் பல ஆச்சரியங்கள், புராண கதைகள் அனைத்தும் உண்மை என்பது உணர்த்துவதற்கு சான்றாக அமைந்துள்ளது இந்த சிவன் கோயில். கர்நாடக மாநிலம் மைசூர் அருகே உள்ள நஞ்சன்கூடு நஞ்சுண்டேஸ்வரர் கோயில்தான். இந்த கோயில் தட்சிண காசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் ஒவ்வொரு சிறப்பும் ஒரு தனி கதை சொல்வதாக அமைகிறது. இந்த ஆலயத்தின் தல வரலாறு. இந்த கோயிலிலே உள்ள மூலவர் நஞ்சுண்டேஸ்வரர் சுயம்பு லிங்கமாய் தோன்றியவர். சிவலிங்கத்தின் மீது பரசுராமர் தனது கோடாலியால் வெட்டப்பட்ட கோடும் உள்ளது. கேசி என்ற அசுரன் பிரம்மாவிடம் பெற்ற வரத்தால் முனிவர்கள், தேவர்கள் என அனைவரையும் துன்புறுத்தி வந்தான். அவனை அழிக்கச் சென்ற மகாவிஷ்ணுவால் கூட அவனை அழிக்க முடியவில்லை. இதனால் அனைவரும் சிவனிடம் முறையிட்டார். சிவபெருமான் தனது கோபம் அனைத்தையும் ஒன்று திரட்டி ரூபமாக வீரபத்திரரை உருவாக்கினார். விஷம் தன்மை கொண்ட அந்த அசுரனை விழுங்கியதால் இங்குள்ள ஈசன் உக்கிர நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் சிவனின் உக்கிரத்தை தணிப்பதற்காக அவருக்கு தினமும் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. அதோடு சுக்கு, வெண்ணெய், சர்க்கரை கலந்த சுகண்டி சர்க்கரை என்ற பெயரிலே பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த பிரசாதத்திற்கு பலவிதமான நோய்களை குணப்படுத்தும் தன்மை உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதனால் இங்குள்ள சிவனை ராஜ வைத்தியர் என்று மக்கள் அழைக்கின்றார்கள். கடலை கடைந்த போது தோன்றிய ஆலகால விஷத்தை சிவபெருமான் குடித்த பொழுது பார்வதி தேவி சிவனின் கழுத்தில் விஷத்தை நிறுத்திய தலம் என்று இந்த கோயில் சொல்லப்படுகிறது. தாட்சாயினியுடன் வீரபத்திரர். வழக்கமாக வீரபத்திரர் பத்ரகாளியுடன் தான் காட்சி தருவார். ஆனால் இத்தலத்திலே உள்ள வீரபத்திரர் கைகளில் வில்லு, அம்பு, கத்தி போன்ற ஆயுதங்களுடன் தாட்சாயினி மற்றும் தட்சனுடன் தாமரை பீடத்தில் மீது நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இங்கு இஸ்லாமிய மன்னனான திப்பு சுல்தானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மரகத லிங்கமும் உள்ளது. மற்றொரு தனி சிறப்பாகும். லிங்கத்தின் மீது வெட்டுகாய். தனது தாயை கொன்ற பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக இத்தல சிவனை தரிசிக்க வந்தார் பரசுராமர். ஆனால் இங்கு லிங்கம் இல்லாததால் மனம் வருந்தினார். இருப்பினும் செடி கொடிகளால் சூழப்பட்டிருந்த இந்த பகுதியை சுத்தம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார். அப்பொழுது முதலுக்குள் மறைந்திருந்த லிங்கத்தின் மீது பரசுராமரின் கோடாரிப்பட்டு ரத்தம் கொட்டியது. இதனால் பதறிப்போன பரசுராமருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார். இந்த லிங்கம் மீண்டும் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இன்றும் லிங்கத்தின் மீது பரசுராமர் வெட்டிய காயம் இருப்பதை காண முடிகிறது. யானைக்கு கண் கொடுத்த ஈசன். இஸ்லாமிய மன்னரான திப்பு சுல்தானுக்கு மிகவும் பிரியமான பட்டத்து யானைக்கு திடீரென்று கண் பார்வை பறிபோனது. அமைச்சர் ஒருவரின் ஆலோசனையின் பேரிலே நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலில் நடந்த பூஜைகளில் 48 நாட்கள் கலந்து கொள்ள தனது பட்டத்து யானையை அனுப்பி வைத்தார் திப்பு சுல்தான். 48வது நாள் பூஜை நிறைவடைந்த பொழுது யானைக்கு மீண்டும் கண் பார்வை திரும்பியது. இதனால் மனம் மகிழ்ந்த திப்பு சுல்தான் மரகத லிங்கம் ஒன்றை இந்த கோயிலே பிரதிஷ்டை செய்தார். இந்த சிவலிங்கம் ஹகிம் நஞ்சுண்டா என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. கோயிலின் அமைப்பு 9 அடுக்குகளை கொண்ட 120 அடி ராஜகோபுரத்தை கொண்ட இந்த கோயில் பரசுராமருக்கு என்று தனி சந்நிதி உள்ளது. இந்த கோயிலில் கபிலா என்ற நதியின் கரையில் அமைந்துள்ளது. இது காவிரியின் கிளை நதியாகும். கோவில் அமைவிடம் மைசூரில் இருந்து கோவை செல்லும் சாலையிலே 23 கிலோமீட்டர் தொலைவிலே நஞ்சன்கூடு என்ற பகுதியிலே இந்த கோயில் அமைந்துள்ளது. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் 12:30 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து முதல் இரவு 8 மணி வரை கோயில் திறந்திருக்கும். கோயில் முகவரி ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயில், நஞ்சன்கூடு, மைசூர், கர்நாடக மாநிலம். நித்திய அன்னாபிஷேகம் நடைபெறும் சிதம்பரம். திருநாவுக்கரசர் அருளிய தேவார திருப்பதிகம் 5ஆம் திருமுறை 5.1. கோயில் திருத்தொகை பாடல் எண் 1071. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம்
பொன்னம் பாலிக்கும் மேல்மிசை பூமி இசை எண்ணம் பாலிக்கும் மாறு கண்டு இன்புறும் இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. தெளிவுரை. தில்லை சிற்றம்பலத்திலே திருநடனம் புரியும் நடராச பெருமானை தரிசிக்க உயிருக்கு அமுதமாய் வீட்டன்பு கிடைக்கும், வீட்டின் இன்பம் கிடைக்கும், உடலிலே வலிமைக்குரிய உணவு கிடைக்கும், பொன் உலகமாகிய தேவர் உலகு வாழ்வு கிடைக்கும். இப்பூ உலகிலே கண்டு இன்பம் அடைவதற்கு திரு காட்சியை கண்டு தரிசித்தவர்களுக்கு யாவும் கைவரப்பெறும். எம்பெருமானை தரிசித்தவர்களுக்கு மீண்டும் இந்த பிறவி வாய்க்குமோ? சிதம்பரம் ரத்தன சபாபதி ரகசியம். இந்த ரத்தன சபாபதியை பற்றியும் அவர் எவ்வாறு சிதம்பரம் வந்தார் என்பது கீழ்காணும் சிதம்பர மகாத்மியம் தல புராணம் தெரிவிக்கிறது. ஒரு முறை பிரம்மா கங்கை கரையிலே காசி நகரிலே அந்தர்வேதி என்னும் இடத்திலே மிகப்பெரிய யாகம் ஒன்று செய்தார். அப்போது அவருக்கு வேதங்களை முற்றும் கற்று உணர்ந்த அந்தணர்கள் தேவைப்படுவே சிதம்பரம் தீட்சிதர்களை நாடினார். அவர்களை வரவேற்றார். அவர்களும் அவர்களின் குருவான அந்த குருவை உத்தரவின் பேரில் காசி வந்தடைந்தனர். யாகமும் இனிதே முடிந்தது. நடு மதிய நேரம் ஆகவே பின் ஒரு பெரிய ஒரு உபாசனை செய்து தீட்சர்களை உபசரித்து விருந்து உபச்சாரம் செய்ய முடிவு செய்தார் பிரம்மா. ஒவ்வொரு பெரிய யாகத்துக்கு பின்னும் யாகம் செய்யும் உதவும் அந்தணர்களை உபசரிக்கும் முறை அது. ஆனால் தீட்சிதர்களோ தினமும் சிதம்பரத்தில் நடராஜரை தரிசனம் செய்துவிட்ட பின்பு தங்கள் உணவை ஏற்கும் பழக்கம் உள்ளவர். காசியிலோ நடராஜர் இல்லை. நடராஜர் தரிசனம் கிடைக்காமல் தங்களால் வர முடியாது என அவர்கள் செய்வது அறியாத பிரம்மா சிவபெருமானின் உதவியை நாடினார். சிதம்பரம் தீட்சர்களோ என்றால் நாங்கள் திரும்பும் சிதம்பரத்திற்கே போகிறோம் என்று கூறுகிறார். யாகத்தின் பலனே இல்லாமல் போய்விடுமே என்று கலங்கிய பிரம்மா உதவிக்கு அந்த பரம்பொருள் செவிசாய்க்காமல் இருப்பாரா? திடீரென்று ஒரு ஒளி வெள்ளம் யாக தீவிலே குபுகுபு என்று எரிந்து கொண்டிருந்தது. அதிலே இருந்து ஆதி சிவன் நடராஜ அந்த உருவத்திலே தோன்றினார். திகைத்து போன தீட்சர்களும் மற்றவர்களும் அந்த நடராஜரை துதி செய்து சந்தனம் தேன் பால் போன்றவற்றால் அபிஷேக ஆராதனைகள் செய்து அந்த நடராஜரை வழிபட்டனர். அவர்கள் வழிபட்ட அந்த நடராஜர் அப்படியே ரத்தன சபாபதியாய் மாறினார். தீட்சர்களுக்கே அந்த நடராஜ சொர்பத்தை அளித்தார் பிரம்மா. தீட்சிதர்கள் திரும்பி சிதம்பரத்துக்கு வரும்போது அந்த நடராஜரும் தங்களுடன் எடுத்து வந்தனர். இந்த நடராஜர் தான் மாணிக்கமூர்த்தி என்ற பெயரையும் பெற்றார். இவரது சிலை சிதம்பரம் நடராஜன் சிலையின் கீழே இல்லை. தினமும் காலை 10 to 11 மணிக்குள் இவருக்கு அன்னாபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. அந்த அந்த அன்னத்தை பக்தர்களுக்கு அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த நடராஜனின் சிலைக்கு முன்புறமும் பின்புறமும் தீபாராதனை காட்டி வழிபடுவர். ரத்தன சபாபதிக்கு கற்பூர ஆரத்தி காட்டும் பொழுது முன்னும் பின்னும் காட்ட அந்த கற்பூர ஒளியிலே ரத்தன சபாபதி ஜொலிக்கும் பொழுது பக்தர்கள் கூட்டம் பித்து பிடித்தால் போல தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நடராஜா திரு சிற்றம்பலம் என்றெல்லாம் கோஷங்கள் எழுப்பது சிலிக்க வைக்க அனுபவமாகும். மாதந்தோறும் அன்னாபிஷேகம் நடைபெறும் பதஞ்சலி மனோகர் திருக்கோயில். மாதந்தோறும் அமாவாசை நாளில் அன்னாபிஷேகம் செய்யப்படும் அற்புதமான சிவன் கோயில் ஒன்று தமிழகத்தில் உள்ளது. திருவாரூர் மாவட்டம் விளாமல் பதஞ்சலி மனோகர் திருக்கோயில்தான் அது. இங்கு ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் பழக்கம் உள்ளது. முன்னோர்களுக்கு முறையாக திதி தர்ப்பணம் செய்யாதவர்கள் அமாவாசை நாளில் இந்த கோயிலுக்கு வருகிறார். இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி பதஞ்சலி மனோகருக்கு அன்னாபிஷேகம் செய்து முன்னோர்கள் மோட்சம் பெறுவதற்காக மோட்ச தீபம் ஏற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட பதிவை பெற்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சிவாய நம, சிவமே ஜெயம், சிவமே தவம், சிவனே சரணாகதி, சிவமே என் வரமே. அன்பர்கள் இந்த பதிவை கேட்டு சிவனுடைய அருளாசியை பெற வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன். ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதி 4வது பகுதியாக இருக்கிறது. நாம் நீண்ட நாளாக விரிவாகவும் விளக்கமாகவும் பேசுகின்ற பகுதியாக 7ஆம் பாவம் கலஸ்திரஸ்தானம், அதுவே திருமண ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய அளவிலே தாரம் குற்றம், அதாவது யாருக்கெல்லாம் மனைவி நல்ல முறையில் அமையாது, திருமண வாழ்க்கை சுகம் இருக்காது என்பதை பற்றி இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 7ஆம் இடத்திலே பாபிகள் நிற்க, சுபர்கள் நிற்க தார குற்றமாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை இது ஊக்குவிக்கும். 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும்
3, 6, 8, 12 நிற்க நீச்சம் வக்கிரம் பெற்றிருக்க தார குற்றம். கலஸ்திர ஸ்தானாதிபதியும் கலஸ்திர காரனும் பலம் பெற்றிருக்க தாரம் ஒன்றுதான். ஆனால் திருமணத்துக்கு முன்பு பெண் தொடர்பு அல்லது பெண் உறவு ஏற்படும். சுபர் பார்க்க குற்றமில்லை. 7 சனி நின்று மகரம், விருச்சகம், மேஷம் இந்த ராசிகளிலே சுக்கிரன் கூடினால் தார குற்றம். 7வது இடத்திலே செவ்வாய் நின்று சந்திரனை பார்க்க கூடியிருக்க தாரம் 2 அல்லது 3. 7ஆம் இடத்திலே செவ்வாய் நின்று பாபர் பார்க்க அண்ட விருத்தி மறைவு திருமணம் உண்டு. லக்னத்தில் சனி நின்று சுக்கிரனின் கடகம், விருச்சகம், மிதுன ராசியில் நிற்க ஜாதகர் மலட்டுத்தன்மை உடையவராய் இருப்பார். சுக்கிரன் 6, 8, 12 நின்று பாபர்கள் பார்க்க திருமணம் இல்லை, செய்தாலும் நிம்மதி இல்லை. தாரக்குற்ற உள்ள ஜாதகர் 2, 3, 4 மனைவிகள் என்று தொடர்பு நிலை நீடித்து கொண்டே இருந்து திருமண வாழ்க்கையை வாழ்படுத்தும். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பதிவினுடைய இன்றைய தலைப்பு புதன் பெயர்ச்சி டிசம்பரில் அதிர்ஷ்டத்தை அள்ள போகும் 3 ராசிகள். உங்கள் ராசி இருக்கிறதா? ஜோதிட சாஸ்திரத்தின்படி புதன் மிகவும் முக்கியமான கிரகமாய் கருதப்படுகின்றார். நவ கிரகங்களின் இளவரசனாய் புதன் திகழ்கின்றார். கிரகங்களின் ராசி மாற்றம் ஒருவரது வாழ்விலே தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அதுபோலவே கிரகங்களின் நட்சத்திர மாற்றமும் ஒருவரது வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையிலே புதன் வரும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி நள்ளிரவு 12:23 மணிக்கு அனுராதா என்று அழைக்கப்படுகின்ற அனுஷ நட்சத்திரத்தில் நுழைந்து டிசம்பர் 24ஆம் தேதி வரை அங்கேயே சஞ்சாரம் செய்கின்றார். இதனால் 3 ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பலமாக மாற உள்ளது. அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலிலே ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி மிகவும் சாதகமாய் அமையப் போகிறது. அவர்களின் பொருளாதார நிலை முன்பை விட சிறப்பாக இருக்கும். அதிக நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கும். பொருளாதார நிலை மேம்படும். காதல் வாழ்க்கை சிறப்பாய் அமையும். ஆரோக்கியம் மேம்படும். பணிபுரியும் இடத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம். இலக்கை அடைவதில் வெற்றி பெறுவார்கள். வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். சிறப்பான தருணம் இது. அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அதிர்ஷ்டம் நன்றாக இருக்கும். திடீர் நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதனால் வசதிகள் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் மூலம் வருமானம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும். சொத்து வாங்குவதற்கு யோகம் உள்ளது. காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக இருக்கின்றது கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் அனுராதா என்று சொல்லப்படுகின்ற அனுஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிக நிதி ஆதாயம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். வேலை தேடும் முயற்சி அவர்களுக்கு சாதகமாய் அமையும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே. சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது. அது 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்களுக்கு பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது. நீங்களும் அந்த நன்மையை பெற்று உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, தெரிந்தவர்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமுன்றோம் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதியாக இருக்கின்ற 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக
பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார்கள். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து வரும். உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும். பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் நல்ல விதத்திலே பூர்த்தியாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியில் எல்லாம் நல்லபடியாய் நடந்தேறும். கொடுத்த வாக்குறுதிகள் நல்லபடியாய் நிறைவேற்றுவீர்கள். தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் குறையும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களிடத்தில் திரும்பி வருவார்கள். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு திடீர் வேலை மாற்றம் ஏற்படலாம். அது பிற்காலத்தில் நன்மை தரும் விதத்தில் இருக்கும். இப்படியாக பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார்கள். கருத்து வேறுபாடு காரணமாய் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து வரும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும். பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் நல்ல விதத்தில் பூர்த்தியாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தை அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியில் எல்லாமே நல்லபடியாய் நடந்தேறும். கொடுத்த வாக்குறுதிகளை நல்லபடியாய் நிறைவேற்றுவீர்கள். தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் குறையும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களிடத்தில் திரும்பி வருவார்கள். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு திடீர் வேலை மாற்றம் ஏற்படலாம். அது பிற்காலத்தில் நன்மை தரும் விதத்தில் இருக்கும். இப்படியாக பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏற்படும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வியாபாரத்தில் புது முயற்சிகளையும் முதலீடுகளையும் நன்கு யோசித்து செய்யவும். சக வியாபாரிகளால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனினும் அதனை சமாளித்து முன்னேறுவீர்கள். சிலருக்கு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். வாகனத்தில் பழுது ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களும் வீண் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது அவசியம். மற்றபடி வண்டி வாகனம் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் சென்று வரவும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் புதிய முயற்சிகளும் முதலீடுகளும் நன்கு யோசித்து செய்யவும். சக வியாபாரிகளால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனினும் அதனை சமாளித்து முன்னேறுவி. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். வாகனத்தில் பழுது ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களும் வீண் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது அவசியம். மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனத்தோடு சென்று வரவும் கவனம் தேவை. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் நன்மையை தரும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். இதனால் சுப விரயங்கள் ஏற்படும். தொழிலிலே சிலர் நல்ல முறையில் அபிவிருத்தி செய்வீர்கள். தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் திறமையான வேலையாட்களை பணியில் அமர்த்துவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். உத்தியோக ரீதியாக சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கூட கிடைக்கப்பெறும். மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். அதிலும் பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும் நல்ல நாள். மிருக சீரிடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் நன்மை தரும். வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். இதனால் சுபவிரியங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழிலில் சிலர் நல்ல முறையில் அபிவிருத்தி செய்வீர்கள். தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் திறமையான வேலையாட்களை பணியில் அமர்த்துவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சிலருக்கு விரும்பிய இடம் மாற்றம் கூட கிடைக்கப்பெறும். மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். அதிலும் பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும் நல்ல நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும். சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் வழக்கு தீரும். பெரும்பான்மையான பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். தந்தை வழியில் கூட சிலருக்கு நன்மைகள் உண்டு. தந்தையின் உடல் ஆரோக்கியம் கூட மேம்படும். சிலருக்கு இளைய சகோதர உறவுகளால் நன்மை உண்டு. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நல்லபடியாய் நடந்தேறும்.
தொழில் வியாபாரம் வெற்றிகரமாய் இருக்கும். உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும். சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் வழக்குகள் தீரும். பெரும்பான்மையான பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியில் கூட சிலருக்கு நன்மைகள் உண்டு. தந்தையின் உடல் ஆரோக்கியம் கூட மேம்படும். சிலருக்கு இளைய சகோதர உறவுகளால் நன்மை உண்டு. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நல்லபடியாய் நடந்தேறும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் வியாபாரம் வெற்றிகரமாய் இருக்கும். உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களை கவருவீர்கள். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் இருந்து வந்த தேக்க நிலை கூட படிப்படியாய் குறையும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாயிகள் எதிர்பார்த்த லாபங்களை பெறுவார்கள். அரசு வகையில் கூட சிலருக்கு ஆதரவு கிடைக்கும் அல்லது அனுகூலம் கிடைக்கப்பெறும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் கூட ஒற்றுமை குறையாது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும். சிலருக்கு செலவு செய்து நல்ல வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் தடைப்பட்டு வந்த சலுகை கிடைக்கப்பெறுகின்ற நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களை கவருவீர்கள். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் இருந்து வந்த தேக்க நிலை கூட படிப்படியாய் குறையும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாயிகள் எதிர்பார்த்த லாபங்களை பெறுவார்கள். அரசு வகையில் கூட சிலருக்கு ஆதரவு அல்லது அனுகூலம் கிடைக்கப்பெறும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் கூட ஒற்றுமைக்கு குறையாது. வேலைக்கு செல்லும் பெண்கள் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலர் செலவு செய்து நல்ல வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் தடைப்பட்டு வந்த சலுகைகள் கிடைக்கப் பெறுகின்ற நாள். இது ஒரு நன்மையை கொடுக்கின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்றைய தினம் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாய் நடந்தேறும். செய்யும் தொழிலே போட்டிகளை கடந்து சாதிப்பீர்கள். மொத்தத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டு. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். பிறகு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாக நடந்தேறும். செய்யும் தொழில் போட்டிகளை கடந்து சாதிப்பீர்கள். மொத்தத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும். பிறருடைய விஷயங்களில் மூக்கை நுழைக்கக்கூடாது. துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைத்துக் கொள்வதற்கு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு மட்டுமே சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்தும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அல்லது துறை மாற்றங்கள் அலைச்சலை தரலாம். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை நீங்களே நேரடியாக செய்யுங்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல பாருங்கள். வேலை பளு அதிகமாக இருக்கிறது என்று வேலையை விட்டுவிடாதீர்கள். புதிய வேலை தேடுபவர்கள் கூட இப்போது கிடைக்கும் வேலையை செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் போட்டிகளுக்கு இடையே லாபம் பார்க்க வேண்டிய நிலை ஏற்படும். அதே சமயத்தில் சிலருக்கு கேட்ட இடத்திலிருந்து உதவிகளும் கிடைக்கப்பெறும். மற்றபடி செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் இறுதியில் எல்லாவற்றையும் சமாளித்து விடுவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அல்லது துறை மாற்றங்கள் அலைச்சலை தரலாம். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை நீங்களே நேரடியாக செய்யுங்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல பாருங்கள். வேலை பளு அதிகமாக இருக்கிறதே என்று வேலையை விட்டு விடாதீர்கள். புதிய வேலை தேடுபவர்கள் கூட இப்போதைக்கு கிடைக்கும் வேலையை செய்வது நல்லது.
தொழில் வியாபார போட்டிகளுக்கு இடையே லாபம் பார்க்க வேண்டிய நிலை காணப்படும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு கேட்ட இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கப்பெறும். மற்றபடி செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் இறுதியில் சமாளித்து விடுவீர்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எல்லாமே இருந்து அனுபவிக்க முடியாத நிலை சிலருக்கு இருக்கலாம். எனினும் கவலை கொள்ளாதீர்கள், இது தற்காலிகமான பலனி. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் அலைச்சல் ஏற்படலாம். எனினும் இறுதியில் எல்லாம் இனிதே நடந்தேறும். அதனால் கவலை வேண்டாம். தொழிலை விருத்தி செய்யும் எண்ணத்தை மட்டும் சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு சற்று அதிகமாகத்தான் இருக்கும். எனினும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சொந்த பந்தங்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிக்கலாம். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எல்லாமே இருந்து அனுபவிக்க முடியாத நிலை சிலருக்கு இருக்கலாம். எனினும் கவலை கொள்ளாதீர்கள், இது தற்காலிக பலனே. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சல்கள் ஏற்படலாம். எனினும் இறுதியில் எல்லாமே இனிமையாக நடந்தேறும். பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்தவித கவலையும் தேவைப்பட தேவையில்லை. தொழிலை விருத்தி செய்யும் எண்ணத்தை மட்டும் சிறிது காலம் தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர் வேலை பளு சற்று அதிகமாகத்தான் இருக்கும். எனினும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் பெறும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தங்கள் சில பணம் கேட்டு நச்சரிக்கலாம். அதனால் அவர்களிடம் கவனமாக நீங்கள் பழக வேண்டும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். நட்பு வழியிலே நல்ல செய்திகள் கேட்பீர்கள். வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். கனவு நனவாகின்ற நாள். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள். வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். கனவு நனவாகும் நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். தேவைகள் பூர்த்தியாகும் நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவும் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். தேவைகள் பூர்த்தியாகும் நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய புது பலன்கள். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள். மாறுபட்ட அணுகுமுறையை சாதிக்கின்றன. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களுடைய பாராட்டும்படி நடந்து கொள்வது. வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வது. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள். மாறுபட்ட அணுகுமுறையை சாதிக்கின்றன. இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.